இது குமுதத்தின் நவராத்திரி கொண்டாட்டம். டைட்டில் ஸ்பான்சர் பாய் சன்லேண்ட் தீபஜோதி. இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை OTT Plus All-in-One மற்றும் 2D Entertainments வழங்கும் மெய்யழகன். முப்பெரும் தேவியர்களுக்கு உகந்த பண்டிகை இந்த நவராத்திரி. நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ரொம்ப ரொம்ப உற்சாகத்தோட கொண்டாடப்படுற ஒரு பண்டிகைன்னு சொல்லலாம். எப்படி பார்த்தோம்னா நவராத்திரி 10 நாள் தானே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா நவராத்திரிக்கு முந்திய 10 நாள் பிந்திய 10 நாள்னு சொல்லி 30 நாள் பிஸியா இருக்கக்கூடிய ஒரு விசேஷம்னு பார்த்தோம்னா அது நவராத்திரி தாங்க. ஏன்னா ஏகப்பட்ட ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். இதுவே குழந்தைகள்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், தினம் தினம் விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், விதவிதமான சுண்டல் சாப்பிடலாம், நிறைய வீடுகளுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காகவே நவராத்திரியை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க நம்ம வீட்டு குழந்தைகள். சரி, பண்டிகைன்னு சொல்லியாச்சு, கொண்டாட்டம்னு சொல்லியாச்சு. வடநாட்டில் பார்த்தோம்னா துர்கா பூஜைங்கிற பேர்ல ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க. இதுவே நம்ம மைசூர், குலசேகரப்பட்டினம் இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தோம்னா தசரான்னு சொல்லி 10 நாள் திருவிழாவாவே கொண்டாடுவாங்க. இதை பத்தின நிறைய விசேஷங்கள் இருக்கு. நவராத்திரியை இவ்வளோ ஸ்ரத்தையோட இவ்வளோ பிரம்மாண்டமா கொண்டாடுறீங்களே, நவராத்திரி கொண்டாடுறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? இதுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கா? இதுக்கான ஏதாவது தாத்பரியம் இருக்கா? இப்படி நிறைய பேருடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கு. அதாவது நம்முடைய புராண நூல்கள், அதாவது அம்பிகை பற்றிய நூல்கள்னு பார்த்தோம்னா ஸ்ரீ தேவி மகாத்மியம், ஸ்ரீ தேவி பாகவதம், இப்படிப்பட்ட நூல்கள்லயே நவராத்திரியை பற்றி அழகா குறிப்பிடப்பட்டிருக்கு. நவராத்திரியை பத்தி முதல்ல யார் சொன்னாங்க தெரியுமா? சுகமுனிவர். அதாவது நிறைய கோவில்களில் பார்த்துருப்போல கிளி முகத்தோட ஒரு முனிவர் இருப்பார். இனிமே போனீங்கன்னா பாருங்க, கிளி முகத்தோட இருப்பார். அந்த முனிவர் பேர் தான் சுகமுனிவர். சுகமுனிவர் யாருக்கு முதல்ல சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா பரீட்சித்து மன்னர் கிட்ட சொன்னாப்ல. பரீட்சித்து மன்னர் அதை கடைப்பிடிச்சு செஞ்சுட்டே வந்தார். அதுக்கப்புறமா அவர் தன்னுடைய மகன் ஜனமேஜயனுக்கு சொன்னாப்ல. ஜனமேஜயனும் நவராத்திரியை கடைப்பிடிச்சு வந்து அதில் கிடைக்கிற பலன்களை வச்சு தன்னோட இது போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேதவியாசர் கிட்ட எடுத்து சொன்னாப்ல. வேதவியாசர் ஸ்ரீ தேவி மகாத்மியம் என்ற நூல்ல எப்படி நவராத்திரியை ரொம்ப அழகா கடைப்பிடிக்கலாம், எவ்வளவு சிம்பிளா கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கறத ரொம்ப அழகா எழுதி மக்களுக்கு கொடுத்தாரு. ராமாயணத்துல ராமபிரான் ராவணனை வதம் செய்யறதுக்கு முன்னாடி நாரதருடைய அறிவுரைப்படி 10 நாட்கள் நவராத்திரி விரதம் இருந்து அதனால கிடைச்ச அம்பாளுடைய அருளின்படி ராவணனை வதம் செய்யும் அளவுக்கு அவர் அருள் பெற்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பாண்டவர்கள் 14 வருடம் அஞ்ஞாத வாசம், யாருக்கும் தெரியாம ஒளிந்திருந்த வாசம் முடிந்து வெளியே வர்றதுக்கு 10 நாட்கள் முன்னாடி நவராத்திரி விரதம் இருந்து விஜயதசமி அன்னைக்கு எல்லா ஆயுதங்களையும் வச்சு பூஜை செஞ்சுட்டு அந்த ஆயுதங்களை வச்சு பாரத போரிலேயே வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு மகாபாரதத்திலையும் சொல்லப்படுது. எல்லாத்துக்கும் மேல மாமுனியான அகத்திய மாமுனிவரே நவராத்திரியை பற்றிய அருமை பெருமைகளை தமிழ் கடவுளான முருகப்பெருமான் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா பாத்துக்கங்களேன். முப்பெரும் சக்திகளுக்கான பண்டிகை தான் நவராத்திரி. மகிஷாசுர மர்தினி ஸ்லோகம் 10வது நாள் போட்டு விஜயதசமியா நம்ம கொண்டாடுவோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, மகிஷன் அப்படின்ற ஒரு எருமை தலை கொண்ட ஒரு அரக்கன் ரொம்ப ரொம்ப அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதாவது அவன் தெய்வங்களையே மயக்கிற அளவுக்கு தவம் செய்து கடுமையான தவம் இருந்து ஒரு பெரிய வரம் பெற்றிருந்தான். அதாவது எந்த பெண்ணுடைய வயிற்றிலும் பிறக்காத கன்னி பெண்ணால மட்டும்தான் தனக்கு அழிவு நேர்படணும் அப்படின்றதுக்காக அவன் பெரிய தவம் இருந்து அந்த வரத்தையும் பெற்றிருந்தான். அவன் என்ன நினைச்சிருந்தான், ஒரு பெண்ணுடைய வயிற்றுல தானே ஒரு குழந்தை பிறக்கும், அப்படி இருக்கும்போது எந்த அம்மாவுடைய வயிற்றுலையும் பிறக்காத கன்னி பெண்ணா தனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 3 லோகத்துல இருக்கவங்களையும் ரொம்ப படாத பாடு படுத்திட்டு இருந்தான். தேவர்களா இருக்கட்டும், முனிவர்களா இருக்கட்டும், பாமர மக்களா இருக்கட்டும், யார்கிட்டயுமே ஈவு இறக்கம் இல்லாம கண்டபடி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல தேவர்கள், முனிவர்கள், பாமர மக்கள் எல்லாருமே பராசக்தியோட காலில் போய் விழுந்து, அம்மா தாயே, இவனுடைய கஷ்டம் வந்து எங்களால் பொறுக்கவே முடியல, தயவு செஞ்சு கருணை வச்சு நீ தான் அவங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு பாமர மக்கள் இப்படி எல்லாருமே மன்றாட தேவியும் முப்பெரும் சக்திகளுடைய அம்சமா துர்க்கையா அவதரிச்சாங்க. துர்கா தேவியா 9 நாட்கள் மகிஷனோட சண்டை போட்டு 10வது நாள் விஜயதசமி அன்னைக்கு மகிஷனை வதம் செய்ததுனால தான் மகிஷாசுர மர்தனியா நம்ம கொண்டாடுறோம். நவராத்திரியை பற்றிய இன்னொரு புராண கதையும் இருக்கு. பல யுகங்களுக்கு முன்னாடி சும்ப நிசும்ப அப்படின்னு சொல்லி 2 அரக்கர்கள் வாழ்ந்தாங்க. இவர்களுக்கு தளபதியா சண்ட முண்ட ரக்த பீஜன் அப்படிப்பட்ட அரக்கர்களும் இருந்தாங்க. எப்பவுமே இந்த அரக்கர்களுக்கு ஒரு ட்ரிக்கு தெரியுங்க.
தப்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சுவாமியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் இருப்பாங்க. கடுமையான தவம் இருந்து அவங்க கேட்கக்கூடாத வரத்தெல்லாம் கேட்டு வாங்கி வச்சுப்பாங்க. சுவாமிகளும் என்ன பண்ணுவாங்க, ஏமாந்து போய் இவங்களுக்கு வரத்தை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இவங்க எப்படிப்பட்ட வரத்தை வாங்கி வச்சாங்கன்னா, பெண் வயிற்றில் பிறக்காத கன்னி பெண்களால் மட்டும்தான் எங்களுக்கு அழிவு ஏற்படணும் அப்படின்னு இவங்களும் வரம் வாங்கிட்டாங்க. இவங்க வரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வித்தையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. முதல்ல இந்த அரக்கர்கள் வந்து சாதாரணமாக வந்து பாமர மக்களை தான் வந்து கொடுமைப்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்கிரேட் ஆகி முனிவர்களை கொடுமைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா தேவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக தனக்கு வரம் கொடுத்தவங்களே டெஸ்ட் பண்ணா என்ன அப்படிங்கிறதுக்காக மும்மூர்த்திகளையே வந்து சோதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் இப்படி எல்லாருமே வந்து இந்த அரக்கர்களால் கஷ்டத்தை அனுபவிச்சு கடைசியில் வந்து அம்மா கிட்ட தானங்க போய் விழணும். அம்மா பராசக்தி கிட்ட போயிட்டு, அம்மா தாயே தயவு செஞ்சு இவங்களுடைய கொடுமையிலிருந்து எங்களை காப்பாத்து அப்படின்னு திரும்பவும் பராசக்தி கிட்ட விழ, பராசக்தி வந்து என்ன, அம்மா வயிற்றுல பிறக்காத கன்னி பெண்களால் உங்களுக்கு அழிவு ஏற்படணும் அவ்வளவுதானே அப்படிங்கிறதுக்காக சப்த கன்னியர்களை படைச்சாங்க. அந்த சப்த கன்னியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மனுடைய அம்சமா பிறந்தவங்க பிராமி, விஷ்ணுவுடைய அம்சமா பிறந்தவங்க வைஷ்ணவி, இந்திரனுடைய அம்சமா பிறந்தவங்க இந்திராணி, ஈஸ்வரனுடைய அம்சமா பிறந்தவங்க மகேஸ்வரி, வராகமூர்த்தியுடைய அவதாரமா பிறந்தவங்க வாராகி, நரசிம்மருடைய அவதாரமா பிறந்தவங்க நரசிம்மி, முருகருடைய அவதாரமா பிறந்தவங்க கௌமாரி. இந்த சப்த கன்னியர்களும் 9 நாட்கள் நவராத்திரி தினத்துல விரதம் இருந்து எல்லா அரக்கர்களையுமே, அதாவது கெட்டது செய்யற எல்லா அரக்கர்களையுமே கொன்னு தீத்தாங்க. 10வது நாள் பெரிய அரக்கர்களான சும்ப நிசும்ப இந்த இருவரையுமே கொன்னு விஜயதசமியா நமக்கு அந்த நாளை கொடுத்தாங்க. அம்பிகைக்கு நிறைய பேர்கள் இருந்தாலும் சண்ட முண்ட என்ற அரக்கர்களை அழிச்சதுனாலேயோ என்னவோ அவளுக்கு சண்டி என்ற மாபெரும் பேர் இருக்கு. நிறைய இடங்கள்ல விஜயதசமி அன்னைக்கு சண்டி ஹோமம் நடக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. சண்டி ஹோமம் தானே நடக்குது, பரவாயில்ல நடக்கட்டும் அப்படின்னு நம்ம வீட்லயே இருந்துருவோம். இனிமே அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. சண்டி ஹோமம் எங்க நடந்தாலும் தயவு செஞ்சு அந்த சண்டி ஹோமத்துல கொஞ்ச நேரமாவது போய் கலந்துக்கோங்க. சண்டி ஹோமம் நடத்துறதே கெட்டதை அழிக்கக்கூடிய அம்பிகையை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான். தேவி 9 கோடி அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. அதுலயும் சிறப்பு வாய்ந்தது நவதுர்க்கைகள். நவதுர்க்கைகள் யார் யாருன்னு பார்த்தோம்னா, சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகாண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்தியாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதாத்ரி. இந்த 9 தேவியர்களும் நமக்காக அவதரிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த 9 தேவியரையும் கொண்டாடுற தினங்கள் தான் இந்த நவராத்திரி. எத்தனை விரதங்கள் இருந்தாலும் நவராத்திரி விரதம் கடைப்பிடிக்கிற பெண்களுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கதாங்க செய்யுது. அதாவது எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும், அது மலை மாதிரி வந்தாலும் அது தூசு மாதிரி பறந்து போயிடும்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நவராத்திரி விரதத்தை தொடர்ச்சியா கடைப்பிடிக்க அவங்க வாழ்வு மேம்படுமே தவிர கண்டிப்பா இறக்கத்தை பார்க்கவே மாட்டாங்க. இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம்னு பார்த்தோம்னா, இது பெண்களுக்கு உரித்தான ஒரு பண்டிகை. எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா, மாங்கல்ய வரம் தரும் கூடிய ஒரு பண்டிகை, மாங்கல்யத்தை காக்கக்கூடிய பண்டிகை, விரும்பியவரை கரம் பிடிக்கிறதுக்கு உதவக்கூடிய பண்டிகை. இது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது முன்னொரு சமயம் ராமபிரானுடைய முன்னோர்களான ஒருத்தர் சுதர்சன மன்னர். அவர் கோசல மன்னனான சுதர்சனன். இவர் சசிகலா என்ற பெண்ணை காதலிச்சாரு. சசிகலாவை காதலிச்சு அவங்க காதல் திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. ஆனா சசிகலாவுடைய அண்ணனுக்கு இதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. காதல் திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அப்ப சுதர்சன மன்னன் ரொம்பவே வருத்தப்பட்டு அவர் அம்பிகையை நோக்கி 9 நாட்கள் நவராத்திரி விரதம் இருந்து அம்பிகையுடைய அருளால இந்த பிரச்சனை ரொம்ப சுமூகமா தீர்ந்தது. இது எல்லாமே புரட்டாசி மாத வளர்பிறையை தொடர்ந்து நடந்ததுனால இந்த நாட்களை நவராத்திரி பண்டிகையா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லப்படுது. நவராத்திரி பற்றிய கதைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். நவராத்திரி எப்போதிலிருந்து ஆரம்பிக்குது, எப்படி ஆரம்பிக்கணும், இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. புரட்டாசி மாத வளர்பிறை நாள், அதாவது மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு மரியாதை செய்துட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். என்னங்க பிரதமை நாள்ல தானே ஆரம்பிக்கிறோம்? ஆமா, கரெக்டு தான். பிரதமை அடுத்த நாள்ல ஆரம்பிச்சு நவமி 9வது நாள் வரைக்கும் 10வது நாள் தசமியா கொண்டாடப்படுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம தமிழ் கலாச்சாரப்படி பிரதமை தினத்துல ஆரம்பிக்க மாட்டோம். அதனால மகாலய அமாவாசை அன்னைக்கு மகா கலசம் வச்சோ, இல்ல சில பேர் கலசம்
வைப்பீங்க, சில பேர் கலசம் மாதிரி பொம்மை வைப்பீங்க, இல்ல படி மட்டும் வைப்பீங்க, இந்த மாதிரி செய்வீங்க. அதாவது நான் எப்படி பண்ணுவேன்னா, அந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து மகா கலசம் வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயமே ஆரம்பிப்பேன். அதாவது படியெல்லாம் வச்சு நம்ம வைக்கிறதெல்லாம் வச்சுடலாம். அதாவது சில பேர் ரொம்ப பிஸியா இருப்பீங்க, அதனால முதல்லயே படியெல்லாம் முடுக்கிறதெல்லாம் முடுக்கிட்டு அன்னைக்கு வந்து மகா கலசம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க பொம்மையை அடுக்கிற வேலையை நீங்க செய்யலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் எது செய்யறதுக்கு முன்னாடியும் முதல் மரியாதை வந்து முன்னோர்களுக்கு செஞ்ச பிறகு அடுத்தது வந்து மஞ்ச பிள்ளையார நம்ம பிடிச்சி வச்சுடணுங்க. அவர்கிட்ட வச்சுட்டு ஒரு 2 அருகம்புல்லை வச்சுட்டு, பிள்ளையாரப்பா தயவு செஞ்சு இந்த கொலுவை வந்து ரொம்ப அழகா நீ தான் நடத்தி கொடுக்கணும், எப்பேற்பட்ட விஷயம் இருந்தாலும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவராத்திரியை நம்ம தொடங்கலாம். தொடங்கிட்டு அடுத்த நாள் பிரதமை அன்னைக்கு நீங்க எல்லா பொம்மைகளும் அடுக்கலாம். அடுக்கிட்டு நீங்க லைட் எல்லாம் போட்டு அன்னைக்கு சாயந்தரத்துல இருந்தே தாம்பூலம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். 10வது நாள் விஜயதசமி அன்னைக்கு காலையிலேயே வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த கலசத்துக்கு நெய்வேத்தியமா ஏதாவது படைச்சிட்டு அன்னைக்கே வந்து நீங்க பொம்மைகளை படுக்க வச்சிடலாம். இதுதான் நவராத்திரியுடைய முறை. எல்லாத்தையும் சொன்னீங்க, ஆனா படியில வந்து பொம்மைகள் வைக்கிறாங்க, எத்தனை படி வைக்கணும், எப்படி பொம்மை அடுக்கணும், எந்த படியில எது வைக்கணும்னு சொல்லலையே அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். இது குமுதத்தின் நவராத்திரி கொண்டாட்டம். டைட்டில் ஸ்பான்சர் பாய் சன்லேண்ட் தீபஜோதி. இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை OTT Plus All in One மற்றும் 2D Entertainments வழங்கும் மெய்யழகன்.